நீங்க டிவி டெக்னீஷியனா? இப்ப இருக்கிற டிவி பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணுமா? மறக்காம நம்ம ரமேஷ் சர்வீஸ் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடியோவில் சாம்சங் டிவி ஃபுல் ஹெச்டி டிவிக்கு நம்ம ஹெச்டி ரெடி டிஸ்பிளே போகிறோம். சாம்சங் ஸ்மார்ட் டிவி இது வந்து 3D மாடல். இந்த மாடலுக்கு நம்ம வந்து ஹெச்டி ரெடி பேனல் போடுறோம். 3D மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சிலது வந்து ஹெச்டியை மாற்றின பிறகால பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஏரியாது செட் ஆகும்போது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிம்மர் 2 லைன் வரும். இல்லை அந்த டிம்மரை வந்து ரிமூவ் பண்ணி விடுங்க, பேக்லைட் எரிஞ்சிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். அதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தெளிவாக எல்லாம் டீட்டில் இருக்குன்னு புரியும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் காப் தான் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் காப் மிரர் கரெக்டாக இருக்கும். சாம்சங் பொறுத்த வரைக்கும் எல்லா பேனலும் போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அப்படி போட முடியாது. சிங்கிள் காப் தான் போட்டாகணும். டபுள் காப் போட்டிங்கன்னா மிரர் வரும். எல்ஜி பேனலில் இருந்தால் மிரர் மாற்றிக்கலாம். போய் பேனலில் இருந்தால் மிரர் மாற்ற முடியாது. இதில் சர்வீஸ் மோடில் மாற்றலாம். சர்வீஸ் மோடில் மாற்றினீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து சேவ் ஆகாது. இந்த மாடலில் இந்த டைப் போர்டு எந்த மாடலில் வந்தாலும் வந்து சர்வீஸ் மோடில் நம்ம பண்ணுறது வந்து சேவ் ஆகாது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து சிங்கிள் காப்பு கரெக்டாக இருக்கும். சிங்கிள் காப் போட்டிருக்கோம். சிங்கிள் காப் போட்டும் சிலது நெகட்டிவ் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து டீ கேனில் மாற்ற முடிஞ்சால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா சர்வீஸ் மோடில் மாற்ற முடியாது. மாற்றலாம், பட் ஆனால் கிளியர் ஆகாது, சேவ் ஆகாது. அதையும் இதில் எப்படி மாற்றலான்றது பார்த்துருக்கோம். இது ஹெச்கேசி பேனல் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த பேனல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போர்டு வந்து ஃபுல் ஹெச்டின்றதுனால இப்போ நம்ம எஸ்டி ரெடி கனெக்டர் பற்ற வைக்கிறதுக்காக அந்த ஃபுல் ஹெச்டி கனெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ்டி ரெடி கனெக்டர் பற்ற வைக்கலாம். நம்ம ஹெச்டி ரெடி கனெக்டர் பற்ற வச்சுட்டு ஹெச்டி ரெடி ஆப்ஷன் வந்து சாஃப்ட்வேர்லாம் கிடையாது சாம்சங் பொறுத்த வரைக்கும். மதர் போர்ட்லேயே ரெசன்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் இது. ஃபுல் ஹெச்டிக்கு ரெசன்ஸ் இருக்குது. ஃபுல் ஹெச்டி போர்டுன்றதோட ஃபுல் ஹெச்டியில் ரெசன்ஸ் இருக்குது. அதை நான் ரிமூவ் பண்ணி ஹெச்டி ரெடியில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் கீழே. அதில் போட்டோம்னா அந்த போர்டு வந்து ஹெச்டி ரெடியாக மாறிடும். சாம்சங்கில் மேக்ஸிமம் எல்லா மாடல்லையுமே வந்து நம்ம ரெசன்ஸ் மூலிமா ஃபுல் ஹெச்டி ரெடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எதுவுமே இல்லாமல். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிட் பண்ணிவிட்டு படம் வருதா பார்ப்போம். நம்ம போடுற ஹெச்கேசி பேனல் வந்து எல்ஜி டைப் வோல்டேஜ் அப்படின்றதுனால விசிசின்றதுனால நம்ம வந்து அந்த சாம்சங் டு எல்ஜி எல்விடிஎஸ் நம்ம மாட்டியிருக்கோம். அது இந்த எல்விடிஎஸ் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குது. நான் செட்டை ஆன் பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் டிவி நெகட்டிவில் வருது. ஹெச்கேசி பேனலில் ஒரு விஷயம் என்னென்னா டீக்கானில் நெகட்டிவ் ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு வந்து ஒரே டைப் டீக்கான் தான் இப்போதைக்கு வந்துட்டுருக்கு மார்க்கெட்டில். அதனால் டீக்கானில் வந்து நெகட்டிவ் ஆப்ஷன் கிடையாது. நெகட்டிவ் மாற்ற முடியாது. இப்போதைக்கு சாஃப்ட்வேரும் கிடையாது இந்த பேனலுக்கு. ஹெச்கேசி பேனலுக்கு நெகட்டிவ் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம நெகட்டிவ் கிளியர் பண்ணி ஆகணும் அதில். ஆனால் போர்ட்லேயும் சேவ் ஆகாது. நம்ம சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணியிருக்கோம்.
இதில் நெகட்டிவ் கிளியர் பண்ணலாம். அதில் மாற்றிட்டோம். நெகட்டிவ் இப்போ கிளியர் ஆகிருக்கு. சர்வீஸ் மோடில் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம செட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோன்னா மறுபடியும் நெகட்டிவில் தான் வந்துட்டு இருக்குது. இந்த மாடலில் மட்டும் அது சேவ் ஆகாது. இதில் நம்ம சர்வீஸ் மோடில் மாற்றிருக்கோம், இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா சேமாக நெகட்டிவாக தான் வருது. நெகட்டிவ் மட்டும் போர்டில் வந்து சேவ் ஆகுறதில்ல. அதுக்கு ஆப்ஷன் தான் அங்கே போர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. விசா ஜெய்டா 2 ஆப்ஷனும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தூக்கி மேலே போட்டிங்கன்னா நம்ம போர்ட்லேயே நெகட்டிவ் கிளியர் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ நெகட்டிவ் கரெக்டாக இருக்குது. டீக்கெல்லாம் ஆப்ஷன் இல்லாத போது நம்ம மதர் போர்ட்லேயே பண்ணிக்கலாம். இது சாம்சங்கில் எல்லா போர்ட்லேயுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விசா ஜெய்டா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் எப்படி நம்ம ஃபுல் ஹெச்டி ரெடிக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த விசா ஜெய்டாவுக்கும் மதர் போர்ட்லேயே ஆப்ஷன் இருக்குது சாம்சங்கில். சாம்சங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஓகே, ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாடலில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நிறைய மாடலில் வரும். இந்த மாடல் 5 சீரீஸில் வரும், 6 சீரீஸில் வரும். 6 சீரீஸில் வந்து 3Dயில் வரும், 5 சீரீஸில் நார்மலில் வரும். அந்த எந்த சீரீஸ் 4 சீரீஸ்லேயும் இந்த போர்டு வருது. es6500 அந்த மாடல்லையும் வரும். எந்த மாடலில் இந்த டைப் போர்டு வந்தாலும் மெமரி வந்து ஸ்டோர் ஆகாது. சர்வீஸ் மோடில் நம்ம என்ன பண்ணாலும் அது உள்ள ஸ்டோர் ஆகாது. போர்ட்லேயே வந்து மேனுவலாக பண்ணால் மட்டுமே இது வந்து பாசிபிள். es4500, es5300, es5500, es5300, es6200, es6800 இந்த மாதிரி வந்து பல வெரைட்டியில் வந்து போர்டு சேமாக தான் இருக்கும். 6 சீரீஸில் மட்டும் 3Dயில் இருக்கும். மற்றபடி ஆல் போர்ட் சேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள்.